രണ്ടാമത് ശ്ലോകം ന നൂനം മുക്തസംഗാനാം താദൃശാനാം ദ്വിജർഷഭ ദ്വിജ ഋഷഭ ഗൃഹേഷു അഭിനിവേശഃ അയം പുംസാം ഭവിതും അർഹതി നൂനം മുക്തസംഗാനാം താദൃശാനാം ദ്വിജർഷഭ ഗൃഹേഷ്വഭിനിവേശോയം പുംസാം ഭവിതുമർഹതി. നാലാമത് സ്കന്ധത്തിലെ 31ാമത് അധ്യായത്തിലെ 27ാമത് ശ്ലോകത്തിലെ യഹ പ്രിയവ്രതൻ നാരദാത് ആത്മവിദ്യ അധിഗമ്യ നാരദർ കിട്ടേണ്ടത് ആത്മവിദ്യയെ தெரிஞ்சிட்டு പുനഃ മറുപടിയും മഹീം ഭൂമിയിലെ ഭുക്ത്വ പരിപാലനം பண்ணிட்டு இந்த பூமியை പരിപാലനം பண்ணிட்டு ചക്രവർത്തി ആയിട്ടിരുന്നുണ്ട് പുത്രേഭ്യഃ പുത്രർക്ക് രാജ്യത്തെ വിഭജ്യ പിരിച്ചു കൊടുത്തിട്ട് ഐശ്വരം പദം സമഗാത് பகவானோடு அந்த வைகுண்ட பதத்தை பிராபிச்சார் அப்படின்னாக்குமே சொல்லப்பட்டது. அதாக்கும் இங்க பரீட்சித்து மகாராஜா ஸ்ரீசுகன் கிட்ட கேட்கிற அடுத்த கேள்வி. ஆத்மஞானம் கிடைச்ச பிரியவிரதன் ഗൃഹസ്ഥാശ്രമത്തിൽ വാഴുന്നുണ്ട്, തിരുമണമെല്ലാം பண்ணிண்டு அதுக்கப்புறமா அவருக்கு குழந்தைகள் எல்லாம் உண்டாச்சு, ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். இதெல்லாம் நீங்கள் சொன்னேளே, இதெல்லாம் என்னத்துக்காக்கும் அவரு செஞ்சார்? ஆத்மஞானம் கிடைச்சவாளுக்கு இதெல்லாம் என்னத்துக்காக்கும்? பூமிவாசம் அப்படிங்கிற படுகுழியில அந்த பிரியவிரதன் விழுந்தது எதனாலேயாக்கும்? சங்கமுக்தர்களானவாளுக்கு கிரகஸ்தாசிரமத்துல அட்டாச்மெண்ட் உண்டாகிறதுக்கு ஒருபோதும் வாய்ப்பில்லையே. ദ്വിജൻ சொன்னா பிராமணன், ഋഷഭൻ சொன்னா சிரேஷ்டன், ദ്വിജർഷഭ அப்படின்னா சிரேஷ்டனான பிராமண சிரேஷ்டா அப்படின்னு ஸ்ரீசுகனை பரீட்சித்து கூப்பிடுறதாக்கும் பார்க்கிறோம். முக்த சங்கானாம் പ്രകൃതിയുമായിട്ട് അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാത്തവ, താദൃശാന அந்த மாதிரி പ്രകൃതിയുമായിട്ട് അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാമ ഇരിக்கிறவாளுമായിട്ട് സത്സംഗികളായിരിக்கிறவாളായിട്ട് ഭഗവത് അറ്റാച്ച്മെന്റ് ഉള്ളവാളുമായിട്ട് പ്രകൃതിയുമായിട്ട് അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാത്തവാളുമായിട്ട് പുംസാം ഉന്നതமான அந்த ஒரு ஜீவாத்மா ശരീരத்துக்குள்ள இருக்கிறவாளுக்கு, மனுஷ சரீரத்துல பகவத் அட்டாச்மெண்ட் மட்டும் இருக்கிற ஜீவாத்மா இருக்கிறவாளுக்கு, ഗൃഹേഷു വീടുകളില് മனைவி മക്കൾ ബന്ധുമിത്രാദികൾ എല്ലാം ഇൻക്ലൂഡാன വീടുകളില് അയം அந்த പ്രിയവ്രതൻ
பிரியவிரதன மாதிரி இருக்கிற அபினிவேஷா அட்டாச்மெண்ட் இருக்கிறவா ந பவிதும் அர்ஹசி ந பவிதும் அர்ஹதி ഉണ്ടാകறதுக்கான சாத்தியதை இல்லையே நூனம் உறுதியாக்கும். அது சங்கமுக்தர்களாயிருக்கிற உத்தமோத்தமர்களுக்கு, பிரகிருதியுமாயி அட்டாச்மெண்ட் இல்லாதவாளுக்கு, பகவானில லயிச்சுருக்கிறவாளுக்கு, ஆத்மாராமர்களாயிருக்கிறவாளுக்கு குடும்ப காரியங்களில அட்டாச்மெண்ட் உண்டாகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையே. அதிசயமாயிருக்கே இது. அதாக்கும் பரீட்சித் மகாராஜா ஸ்ரீசுகன் கிட்ட கேட்கிற அடுத்த கேள்வி. 3வது ஸ்லோகம். மகதாம் கலு விப்ரர்ஷே உத்தம ஸ்லோகபாதயோஹோ ಛಾಯಾ ನಿರ್ವೃத ಚಿತ್ತಾನಾಂ ನ ಕುಡುಂಬೆ ಸ್ಪೃಹಾಮದಿಹಿ ಮಹದಾಂ ಗಲು ವಿಪ್ರರ್ಷೆ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕಪಾದಯೋ ಛಾಯಾ ನಿರ್ವೃತ ಚಿತ್ತಾನಾಂ ന കുടുംബേ സ്പൃഹാമതി. ഭഗവാനോട് ஸ்ரீபாதங்களோடு தணலில சாட்டிஸ்ஃபைடாயிருக்கிற புண்ணியாத்மாக்கள் எப்படியாக்கும் குடும்ப ஜீவிதத்துல அட்டாச்மெண்ட் ஆயிட்டு இருப்பா. இதாக்கும் ஸ்ரீசுக பிரம்மர்ஷிட்ட பரீட்சித்து கேட்கிற 3வது கொஸ்டின். பகவானோடு திருப்பாதங்களில சரணடைஞ்ச பூர்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற ஒருத்தருக்கு, ஒரு புண்ணியாத்மாவுக்கு எப்படியாக்கும் குடும்ப ஜீவிதத்துல அட்டாச்மெண்ட் உண்டாகும். உத்தம ஸ்லோகபாதயோஹோ കീർത്തിക്കപ്പെടേണ്ടവനാണ്, ഉത്തമനാണ്, ഭഗവാനോട് തൃപ്പാദങ്ങളെ സേവിച്ചാനാ ஞானமுண்டாகும். அஜ்ஞானமாயிருக்கிற இருட்டு இல்லாம போயிடும். பகவான் அப்படிங்கிற வடவிருட்சம், அந்த வடவிருட்சத்தோடு சாயா ஷேடோல நிழலில நிர்விருத சித்தானாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு கூடிட்டு இருக்கிற மனசோடு கூடிட்டு, சம்திருப்தி உண்டாகிற மனசோடு கூடிட்டு இருக்கிற மகதாம் உத்தம பக்தர்களுக்கு குடும்பே, குடும்பத்தில் ஸ்பிருஹாமதிஹி பல பல ஆக்ரகங்கள் இருக்கிற புத்தி அப்படிங்கிறது ந கலு ஒருபோதும் உண்டாகாதே. அப்படியாக்குமானா இந்த பிரியவிரதனுக்கு எப்படியாக்கும் இப்படி ஒரு குடும்ப அட்டாச்மெண்ட் வந்து சேர்ந்தது? நாரத முனிகிட்டேந்து பகவத் தத்துவம் அப்படிங்கிற ஆத்ம ஞானம் கிடைச்ச பிரியவிரதன், அதுக்கப்புறமா இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். குழந்தைகளுக்கு ராஜ்யத்தை பிரிச்சு கொடுத்தார் அப்படின்னு சொன்னானாக்கா, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள் எல்லாம் அவருக்கு உண்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த ராஜ்யத்தை அவர் பிரிச்சு கொடுத்தார். அதுக்கப்புறமா வைகுண்ட பதம் பிராபிச்சார். இப்படின்னு எல்லாம் ஆக்குமே. நீங்கள் எங்கிட்ட சொன்ன அதை எப்படி சாத்தியமாக்கும்? நாலாவது ஸ்லோகம். சம்சயः அயம் மகான் பிரம்மன் தார அகார சுத ஆதிஷு
சக்தஸ்ய யத் சித்திஹி அபூத் கிருஷ்ணே ச மதிஹி அச்சுதா சம்சயோயம் மகான் பிரம்மன் தாராகாரசுதாதிஷு சக்தஸ்ய யத் சித்திரபூத் கிருஷ்ணே ச மதிரச்சுதா. மனைவி, புத்திரன், வீடு இதிலெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கிறவனுக்கு பகவான் கிருஷ்ணன்ல பக்தி கிடைக்கிறது எப்படி, பலவித சித்திகள் உண்டாகிறது எப்படி, இதெல்லாம் என்னோடு சந்தேகங்கள் ஆக்கும். பிரம்மன் பரீட்சித் மகாராஜா ஸ்ரீ சுக பிரம்மர்ஷிய கூப்பிடுறதாக்கும். எல்லாவித ஞானமும் இருக்கிற பிரம்மர்ஷே, மகாஞானியா இருக்கிறவரே, எனக்கு இருக்கிற டவுட்டுகளை நீங்கள் நன்னா கிளியர் பண்ணி தருவேள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியாததாயிட்டு ஒரு விஷயமும் இல்லை. முடிஞ்சு போனது, நடக்கிறது, இனி வரப்போற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பிரம்மஞானியாக்கும் நீங்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரம்மன் அப்படின்னு கூப்பிடுறார். சாதாரண ஜனங்களுக்கு, அதானது கிரகஸ்தாசிரமிகளுக்கு எப்பவும் உண்டாகிற ஒரு சந்தேகமாக்கும் இங்க பரீட்சித் மகாராஜா ஸ்ரீ சுகன் கிட்ட கேட்கறது. அயம் மகான், மகானான பிரியவிரதனுக்கு நாரத மகர்ஷிட்டேந்து ஆத்மதத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்ச பிரியவிரதனுக்கு குடும்ப அட்டாச்மெண்ட் வந்தது எப்படி? தாரா மனைவி, அகாரா வீடு, சுதா புத்திரன், ஆதிஷு இப்படியெல்லாம் இருக்கிறவாளிலையும் சக்தஸ்யா அட்டாச்மெண்ட் இருக்கிற பிரியவிரதனுக்கு கிருஷ்ணே பகவான் ஸ்ரீகிருஷ்ணனில அச்சுதா ஒருபோதும் குறவில்லாத மதிஹி ச திருடபுத்தியும் சித்திஹி பலவிதத்தில் இருக்கிற சித்திகளும் அனிமா மகிமா கரிமா லெகிமா இப்படி இருக்கிற அஷ்ட சித்திகளும் அபூத உண்டாகிறதும் அதே மாதிரி மோட்ச சித்தியும் அவருக்கு கிடைச்சதாயிட்டும் நீங்கள் சொன்னேளே. 4வது ஸ்கந்தத்துல 31வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொன்னதையாக்கும் நம்ம பார்த்தோம். ஐஸ்வரம் பதம் சமகாத் மோட்ச சித்தியும் அவருக்கு கிடைச்சது. அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். இது எப்படியாக்கும் சாத்தியமாகும்? எது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மகான்
சம்சயः, இது சம்பந்திச்சு பெரிய சந்தேகங்கள் எல்லாம் எனக்கு இருக்கு. குடும்ப அட்டாச்மெண்ட்டும் இந்த சித்திகளும் தம்மில எப்படியாக்கும் மிங்கிளாகும்? வாழ்க்கையில இருக்கிற வைராகியத்தாலியாக்குமே ஆத்மா தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். இந்த சித்திகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் சாதிக்கும். ഗൃഹസ്ഥാശ്രമത്തിൽ വാഴുന്നുണ്ട് ഭഗവാനിലെ അറ്റാച്ച്മെന്റ് ഉണ്ടാകുന്നത് എപ്പടി? என்னோட இந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணி கொடுங்கோம் அப்படின்னு பரீட்சித்து ஸ்ரீசுகன் கிட்ட கேட்கறதாக்கும் நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய கர்மங்கள் செஞ்சவராக்கும் பிரியவிரதன் அப்படிங்கிற மகான். அப்படி இருக்கிற நிறைய நிறைய பெரிய பெரிய கர்மங்களை செஞ்ச மகானாயிருக்கிற பிரியவிரதனுக்கு கர்ம பந்தம் இல்லாதக்கு முக்தி கிடைச்சது எப்படி? இது என்னோடு சந்தேகமாக்கும், எனக்கு கிளியர் பண்ணி தாருங்கோம் அப்படின்னு பரீட்சித்து ஸ்ரீசுகன் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார். இந்த ஸ்லோகத்துல மகான் அப்படின்னு சொல்லப்பட்டதை ரெண்டு இடத்துல அர்த்தமாயிட்டு நமக்கு எடுத்துக்கலாம். மகானான பிரியவிரதன் அப்படின்னும் மகான் சம்சயா எனக்கு பெரிய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னும் இருக்கிற அர்த்தத்துல ரெண்டு இடத்துலயும் இந்த மகான் அப்படிங்கிறத லிங்க் பண்ணி அர்த்தம் எடுத்துட்டு பார்க்கலாம். இப்படியாக நாலு கேள்விகளாக்கும் பரீட்சித்து மகாராஜா ஸ்ரீசுக பிரம்மர்ஷிட்ட கேட்டது. ஸ்ரீசுக உவாச்ச, அஞ்சாவது ஸ்லோகம். கத்திய ரூபத்தில் இருக்கிற ஸ்லோகமாக்கும் இது. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது பத்திய ரூபத்தில் இருக்கிற ஸ்லோகங்களாக்கும். பத்திய ரூபத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை நமக்கு சொல்லறதுக்கு சிரமம் இல்லை. பதங்களை ஈஸியாயிட்டும் பிரிக்கிறதுக்கு சாதிக்கும். கத்திய ரூபத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் பதங்களை கரெக்டான இடத்துல பிரிச்சு வேணும் பார்க்கிறதுக்கு, இல்லைன்னா அர்த்தம் மாறி போகும். பதங்களை பிரிச்சு பார்த்துட்டு அதனோட அர்த்தத்துக்கு போகலாம். கத்திய ரூபத்தில் இருக்கிற ஸ்லோகம் அப்படிங்கிறதுனால பதங்களை மட்டுமே பிரிச்சு பார்த்துட்டு அர்த்தத்துக்கு போறோம். பாடம் உக்தம் பகவதः உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமத் சரணாரவிந்த மகரந்தரசே ஆவேசித சேதசः பாகவத பரமஹம்ச தைத கதாம் கிஞ்சித் அந்தராய விஹதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவீம் ந பிராயேண ஹின்வந்தி.
பாடமுக்தம் பகவத உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமச்சரணாரவிந்த மகரந்தர சாவேஷித சேதசோ பாகவத பரமஹம்சதைதகதாம் கிஞ்சிதந்தராய விஹதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவி ந பிராயேண ஹின்வந்தி. ஸ்ரீ சுகபிரமர்ஷி பரீட்சித் மகாராஜாக்கு பதில் சொல்றதாக்கும் கத்திய ரூபத்தில் இருக்கிற இந்த ஸ்லோகம். ராஜசிரேஷ்டா, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். பகவத் கதைகள் ஆஸ்வதிச்சு ஆத்ம ஆனந்தம் அனுபவிக்கிறவாளுக்கு கொஞ்ச காலத்துக்கு ஒரு தடங்கள் வந்து சேர்ந்தானாலும் அவளோட முயற்சியிலேருந்து பின்திரிய மாட்டா. உக்தம் பாடம், நீங்கள் சொன்னது உண்மைதான். உத்தம ஸ்லோகஸ்யா, நன்னா கீர்த்திக்கப்பட வேண்டினவரான பகவதஹா பகவானோடு ஸ்ரீமத் சரணாரவிந்த தாமர பூ மாதிரி இருக்கிற திருப்பாதங்கள் ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யம் இருக்கிறதாக்கும். திருப்பாதமாயிருக்கிற தாமரப்பூவுல மகரந்தரசே தேன் குடிக்கிறதுக்கான ஆசையில, இன்ட்ரெஸ்ட்ல, அந்த ரசத்துல, அமிர்தம் குடிக்கிறதுக்கான ரசத்துல ஆவேசித சேதசா நன்னா இன்வால்வ்டு ஆயிருக்கிற புத்தியோடு கூடி இருக்கிறவா பாகவத பரமஹம்சா, பாகவத உத்தமோத்தமர்களான பரமஹம்சர்களாயிருக்கிறவாளுக்கு தெய்த கதாம் ஆஸ்வதிச்சு ரசிக்கிற கதைய கிஞ்சிது அந்தராய கொஞ்ச காலம் அதுக்கு ஒரு தடங்கள் உண்டாச்சு அப்படின்னாலும் விகதாம் அப்படி உண்டானாலும் ஸ்வாம் சிவதமாம் பதவி அப்படி இருக்கிற பரமஹம்சர்களுக்கு மங்களகரமான பகவல் மார்க்கத்தை பிராயேண ந ஹின்வந்தி அவ ஒருபோதும் விட்டுகளைய மாட்டா. ஒரு தடவை ஆரம்பிச்சு வச்ச பகவல் யாத்திரைய அவ ஒருபோதும் நிப்பாட்ட மாட்டா. பக்தி ரசம் அனுபவிச்சவாளுக்கு அதிலேந்து விட்டு நிக்கிறதுக்கு சாதிக்காது. ஏதாவது ஒரு ஜென்மத்துல ஆரம்பிச்சு வச்ச நாராயண நாமஜபம் ஜென்ம ஜென்மாந்தரமாயிட்டு தொடரும். பிராரப்தத்தால தடங்கள் வந்து சேர்ந்தானாலும் மறுபடியும் அந்த பகவல் யாத்திரை கண்டினியூ ஆகவே செய்யும். அதிலேந்து அவ ஒருபோதும் பின்திரிய மாட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ பரீட்சித் மகாராஜாவே அப்படின்னு ஸ்ரீ சுகபிரமர்ஷி பதில் சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பாடம் உக்தம் பகவத உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமச்சரணாரவிந்த மகரந்தர சாவேஷித சேதசோ பாகவத பரமஹம்சதைதகதாம் கிஞ்சிதந்தராய விஹதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவீம் ந பிராயேண ஹின்வந்தி.